அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய செய்தி விவாதம் என்பது தமிழ்நாட்டில் இப்போ மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்குது. எல்லாம் பாதுகாக்கணும். இப்போயாவது கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, விவாதங்கிற பேரில் ஒருத்தவருடைய எந்தெந்த அளவுக்கு அவதூறு பேச முடியுமோ அவதூறு பேசுகிறது, அசிங்கப்படுத்துறது, உங்களோட குடும்பத்தை தெருவில் இழுத்து விடுறது, ஆபாசமாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது, தனி மனித தாக்குதல், இந்த மாதிரி விவாதங்கிற பெயரில் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா பாதுகாக்கணும். இப்போ கொஞ்சம் வீரியம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அதே நிலைமை தான் இப்போயும் இருக்குது. வீரியம் குறைஞ்சிருக்கே தவிர முழுமையாக மாறலை. இப்போயும் விவாதம்னு சொல்லிட்டு அது கீழே போய் பார்த்தோம்னா மாற்றி கட்சிக்காரனை விட கேவலமாக, கட்சிக்காரனை விட அசிங்கமாக, ஆபாசமாக மாற்றி வசைப்படுக்கிறாங்க. இதுதான் தாவாவா? இதுதான் அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுத்த வழிமுறையா? சொல்லுங்கள். அல்லாஹ் 29வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் விவாதம் யார்கிட்ட பண்ண சொல்கிறாங்க? முதல்ல வேதம் கொண்டவர்களிடம் நீங்கள் விவாதம் செய்யுங்க. வேதம் கொண்டவர்கள்ட்ட கூட நீங்கள் விவாதம் செய்கிறப்ப என்ன செய்யணும்? அழகிய முறையில் செய்ய சொல்கிறான். அப்படி வேதம் கொண்டவர்கள்ட்ட நீங்கள் விவாதம் செய்யும்போதும் அதுலேயே சில கழிச்சடையெல்லாம் இருப்பாங்க. அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், வேண்டுமென்ற விவாதம் செய்யக்கூடியவர்கள். இந்த மாதிரி மனுஷனெல்லாம் நீங்கள் தள்ளி இருங்க, நல்லாவே சொல்கிறான். அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் ஒதுக்கிவிட்டு, தவிர்த்து விட்டு, அதுலேயே வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்லேயே நல்ல மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட நீங்கள் அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கன்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஒரே களிமா சொன்ன மக்கள்கிட்ட, ஒரே சமுதாயத்திலேயே நீ வா விவாதத்துக்கு இது ஒரு இதுதான் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த நடைமுறையா? சொல்லுங்கள். எல்லாம் பாதுகாக்கணும். நீங்கள் விவாதங்கிற முதல்ல அந்த அழைப்பை விட்டுருங்க. நீங்கள் கலந்துரையாடல்னு வைங்க. நீங்கள் என்ன விவாதம்னு வச்சாலே எதிர்த்தரப்பு தான் வரும். அதாவது விவாதம்னு நீங்கள் கூப்பிட்டாலே எதிர் திசையில் தான் அது முடியும். அது கடைசி வரைக்கும் அதில் ஒரு ஒற்றுமை வராது. அதில் சுண்ணா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சரியாக தெரியலை. அது எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம அந்த அளவுக்கு மார்க்கம் தெரியாது. தெரிஞ்ச அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கலந்துரையாடல்னு வைங்க. நீங்கள் கலந்துரையாடல், அழகிய கலந்துரையாடல்னு ஒரு தலைப்பை வச்சு நீங்கள் முதல்ல எதிர் திசையில் உட்காராமல் இப்படி வட்டமாக உட்காருங்க. அருகில் பக்கத்தில் உட்காந்து வட்டமாக உட்காருங்க. ஒரு வட்ட வடிவில் உட்காந்து ஆலோசனை பண்ணுங்கள். இந்த மாதிரி சொல்லுது, நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கிறீங்க, நீங்கள் இதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? இப்போ உங்களுடைய ஜமாத்தில், உங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் எப்படி ஆலோசனை பண்ணுவீங்க? அது மாதிரி எதிர்கருத்து உள்ளவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இன்ஷால் அதில் ஒரு வெற்றி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே நுழையும் போது நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நுழைஞ்சிங்கன்னா சைத்தான் தான் நடுவில் உட்காருவான். சைத்தான் உட்காந்தா எப்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? மாறாக பாம்பு கிடைக்க தான் வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் விவாதங்கிற நடைமுறையை தவிர்த்து விட்டு அழகிய கலந்துரையாடல்னு சொல்லிட்டு ஒன்றா உட்காருங்க. பக்கத்தில் உட்காருங்க, பேசுங்க, கருத்து பரிமாற்றம் பண்ணுங்கள். அதை லைவாக போடுங்க. நீங்கள் எந்த கூட்டத்தினுடைய ஜமாத்தையும் யாரும் வர வேண்டாம். தலைவர்கள், ஏன்னா உங்கள் பின்னாடி தான் மக்கள் இருக்கிறாங்க. என்ன தாவான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு மக்கள் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு லைவ் போடுங்க. ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக உட்காருங்க. நீங்கள் உட்காந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல முறையில் தீர்வு காணுங்க. அல்லாஹ் போதுமானம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.